மற்றும் அவரது கணவர் வந்து பேச போறாங்க. அவங்க பேசுற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல ஒரு பெண்கள் முன்னேறி வரதுக்கு தடைகள் அதிகமா இருக்கா, இல்ல ஒரு ஆண்கள் முன்னேறி வரதுக்கு தடைகள் அதிகமா இருக்கா அப்படிங்கிற டாபிக்ல தான் அவங்க பேச போறாங்க. இதோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த சமுதாயத்துல ஒரு பெண்கள் தாங்க முன்னேறி வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை எப்படிங்க உங்களால சொல்ல முடியும் ஒரு பெண்கள் தான் முன்னேறி வர கஷ்டம்னு? ஏங்க உங்களுக்கு தெரியாதாங்க, முன்னாடி காலத்துலலாம் குழந்தை திருமணங்கிறது ரொம்ப ஃபேமஸ். பாவம் பெண்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 8 வயசு 9 வயசு 10 வயசுலேயே பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தா பெண்கள் எப்படிங்க முன்னேறி வருது? ஏங்க அதெல்லாம் செத்து போன காலங்க, நீங்க இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காதீங்க, இந்த காலத்தை பத்தி பேசுங்க. சரி, இந்த காலத்தை பற்றி பேசுவோம். ஒரு பொண்ணு படித்து வரும்போதே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கேட்பாங்க, ஆமாம் பொண்ணு தான் வயசுக்கு வந்துட்டே எப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை பத்திட்டா கேட்க தான் செய்வாங்க. கேட்கறதோட விட்டா மட்டும் பரவாயில்லையே, கேட்கறதோட விட மாட்டாங்களே, போட்டு நொச்சரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கும். அதனால அவங்க அப்பா அம்மா கால் கீழே விழுந்து, அம்மாம்மா நான் படிக்கணும், அப்பாப்பா நான் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சுற்றி உள்ளவங்க விட மாட்டாங்க. பொண்ணு ரொம்ப வயசான மாதிரி இருக்கு, இவ்வளோ வயசானா மாப்பிள்ளெல்லாம் கிடைக்காது, அதனால சீக்கிரமாக பிடிச்ச ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு சொல்லுவாங்க. ஏங்க சுத்தி உள்ளவங்க மேல உள்ள அக்கறையில தானங்க சொல்லுவாங்க. ஆமா, பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம இருந்தா அப்புறம் வயசான காலத்துல எங்கங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்? இதெல்லாம் நீங்க பேசாதீங்க. ஒரு பொண்ணு பிறக்கிறது கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க பெற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் சாதிக்கிற உரிமை இருக்கு. அவங்களும் கண்டிப்பா சாதிச்சு வருவாங்க. இந்த மாதிரி தடையெல்லாம் தாண்டி தாங்க நிறைய பொண்ணுங்க சாதிச்சுட்டு வராங்க. பொண்ணுங்க மட்டும் சாதிக்கிறது இல்லை, கண்டிப்பா ஆண்களும் சாதிக்கிறாங்க. ஆண்களுக்கு மட்டும் தடை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சின்ன வயசுல இருந்தே ஆண் பசங்களை வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ ஒரு உதவாக்கறன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் இந்த ஆம்பளை பசங்களை தான் மட்டம் தட்டி பேசிகிட்டே இருப்பாங்க. சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என் பொண்ணு நல்லா படிப்பான்னு சொல்லுவாங்க, என் பையன் படிக்கவே மாட்டான் சரியான ஊதாரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கம்பாரிஷன்லாம் நாங்கள் பார்த்து 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 வளர்ந்து வரும்போது எங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஆனாலும் அந்த தடைகளெல்லாம் மீறி நாங்கள் பெரிய லெவலுக்கு வருவோங்க. இல்ல சும்மா போங்கங்க, காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஒரு தடையாங்க? எங்களுக்கு இருக்க தடைகள் பற்றி பேசுனா வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நாள் பத்தாது. உங்களுக்கு இருக்க தடையெல்லாம் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓஹோ, அப்படி என்ன தடைங்க? சொல்லுங்க சொல்லுங்க, பார்ப்போம் கேட்போம். சரி சரி சொல்லுறேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ தடை இருக்குன்னு பாருங்க. ஒரு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுவா, படிக்க விடக்கூடாது 10ஆம் கிளாஸ் வந்ததுக்கப்புறமே, வயசுக்கு வந்ததுக்கப்புறமே கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நடக்காமல் தடுத்து எப்படியோ அந்த பொண்ணு போயிட்டு ஒரு காலேஜில் சேருவா. அந்த காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இருப்பாங்க, வாலிப பசங்க இருப்பாங்க. கண்டிப்பாக வாலிப பசங்கன்னா பொண்ணுங்களை பார்க்க தான் செய்வாங்க. இப்படி ஒரு பையன் தெரியாமல் ஒரு பொண்ணை பார்த்துட்டா சுற்றி இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன பொண்ணு பார்க்காமலையா இந்த பையன் பார்க்குறான் அப்படின்னு கிழவிகள் எல்லாம் பேசும். சரி, இந்த கிழவிகள்லாம் இப்படி பேசிட்டு போட்டுன்னு சொல்லி அதையும் அந்த பொண்ணு சமாளிக்கணும். வீட்டில் உள்ளவங்க என்ன கேட்பாங்க, நீ அவனை பார்த்து சிரிக்காமலே அவன் உன்னை பார்த்து சிரிக்கிறான்னு கேட்பாங்க. அச்சோச்சோ, அதையும் நம்ம சமாளிக்கணும். அப்படி இப்படி சமாளித்து எப்படியோ காலேஜை முடிச்சுட்டு அப்படி வீட்டில் போய் அப்பா அம்மா கிட்ட, அப்பா அம்மா நான் படிச்சிருக்கேன், என் படிப்புக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, இவ்வளோ ரூபாய் சம்பளம் சொல்கிறாங்க, நான் வேலைக்கு போட்டுமான்னு கேட்கணும். அப்போ சொல்லுவாங்க பாருங்க அப்பா அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ, வேலைக்கா ஒரு பொண்ணு ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு போய் வேலை பார்க்குறதா? நடக்கவே நடக்காது, நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அச்சோச்சோ, என்னால் அப்போ அந்த ஊருக்குள்ளே நல்ல வேலைக்கு போக முடியாதா? சரி, உள்ளூர்லேயே ஏதாவது வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படித்த படிப்பை விட்டுட்டு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக படித்த படிப்புக்கு இல்லாத வேலையை அந்த பொண்ணுங்க பார்த்துட்ருக்கோம். பாவங்க, பொண்ணுங்க நிலமை ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ உள்ள பொண்ணுங்க அப்படிலாம் கிடையாது, ரொம்ப கிளவர். முதலையே அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க, நான் படித்தேன்னா கண்டிப்பாக வேலைக்கு போவேன்னு. அதனால வேலைக்கு விட்டு தானே ஆகணும். இப்போ உள்ள பொண்ணுங்க தாங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் பார்த்தாலும் பொண்ணுங்க தான் நிறைய லெவலில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏங்க பொண்ணுங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்களா? ஆம்பளைங்க நிறைய சம்பாதிக்கிறது இல்லையா? எங்க ஆம்பளைங்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்கங்க. உங்களுக்கு வர கஷ்டம் மாதிரி எங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்களும் ஒரு வேலைக்கு வரோம். வேலைக்கு போகிற இடத்துலலாம் அவ்வளோ ஈஸியாக எங்களை முன்னேற விட மாட்டாங்க. மேலே இருக்க அதிகாரிங்க போட்டு நம்மளை டம்ப் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு பொம்பளை அதிகாரி இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி அப்படியே உத்து நம்மளை பார்ப்பாங்க. இதெல்லாம் சமாளித்து நம்ம நல்லபடியாக வேலை பார்த்து நம்மளை நிரூபித்து தாங்க முன்னேறி வரணும். உங்களுக்காவது வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை, எங்களுக்கு வேலைக்கு போகிறதே பிரச்சனை. வேலைக்கே விட மாட்டாங்கங்க. ஆனால் இப்போ நிறைய பெண்கள் முன்னேறி வராங்கங்க. சரிங்க முன்னேறி வாங்கங்க. ஒரு ஆண் துணை இல்லாமல் உங்களால் முன்னேறி வர முடியுமா?
வாங்க வாங்க வாங்க, இப்போதான் நீங்கள் பாயிண்ட்டுக்கு வரீங்க. ஏன் ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் முன்னேறி வர முடியாது? கண்டிப்பாக முன்னேறி வரலாங்க. ஒரு பெண்ணால் நினச்சா எது வேணாலும் சாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு இங்கே சமுதாயம் போடுற தடை இருக்கே, அப்பப்பப்பப்பா ஏகப்பட்ட தடைங்க. சரிங்க, அப்படியே நாங்கள் ஒரு கல்யாணம் முடிச்சிட்டாலும் வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை போட்டு நொச்சரிப்பாங்கங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணால் சாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுக்கும் இந்த சமுதாயத்தில் நிறைய தடைகள் இருக்குது. சரிங்க, இதுக்கு மக்களே ஒரு தீர்ப்பை சொல்லட்டும். மக்களை நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. ஒரு பொண்ணு இந்த நாட்டில் முன்னேறி வர்றது கஷ்டமா, இல்லை ஒரு ஆண் இந்த நாட்டில் முன்னேறி வர்றது கஷ்டமானு? அக்கா மற்றும் அவரது கணவர் சிறப்பாக பேசியுள்ளார். அடுத்ததாக நமது பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்தில் வந்து பேச உள்ளது நம்மளது சிட்டுவும் நம்மளது சின்ராசும். அவங்க பேச போற தலைப்பு என்னன்னு தெரியுமாங்க? இந்த நாட்டுல பொண்ணுங்க நல்லா படிக்கிறாங்களா இல்ல பசங்க நல்லா படிக்கிறாங்களான்னு பேச போறாங்க. கணவன் மனைவி மட்டும்தான் இவ்வளவு நேரம் பட்டிமன்றம் பேசுனாங்க. ஆனா இப்ப வர போறது 2 ஸ்டூடண்ட் 2 ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன சிட்டு ரெடியா? ரெடி, நீ ரெடியா? எப்பவோ ரெடி. இந்த பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்துல நம்ம பேச போறது ஆண்கள் சிறந்த படிப்பாளிகளா இல்ல பெண்கள் சிறந்த படிப்பாளிகளான்னு. கண்டிப்பா பெண்களே சிறந்த படிப்பாளிகள். இதுக்கு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். போன வருஷம் 2023ல நந்தினி அப்படிங்கிற பெண் 12th 600க்கு 600 மார்க் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா 600க்கு 600 மார்க் இந்த வரலாற்றிலே யாருமே எடுத்தது கிடையாது. முதல்ல ஒரு பெண்மணி அதை எடுத்திருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது பெண்கள் தான் நல்லா படிக்கிறாங்கன்னு. நந்தினி 600க்கு 600 மார்க் எடுத்தது இவ்வளவு பெருமையா சொல்றீங்களே. பிரபஞ்சன் அப்படிங்கிற பையன் நீட் தேர்வுல 720க்கு 720 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கான். அதெல்லாம் யாராலையாவது எடுக்க முடியுமா? அவன் தாங்க சிறந்தவன். ஓ அப்படியா? நான் ஒருத்தங்களை சொன்னா நீங்க ஒருத்தங்களை சொல்றீங்களா? ஒரு பொண்ணு காலையில 5 மணிக்கு எழுந்து டியூஷன் போக சொன்னாலும் போகும், 4 மணிக்கு எழுந்து டியூஷன் போக சொன்னாலும் போகும், சாயங்காலம் 5 மணிக்கு போக சொன்னாலும் போகும், எவ்வளவு நேரம் வேணாலும் டியூஷன்ல இருந்து படிக்க தயாரா இருக்கு. ஆனா இந்த ஆம்பளை பசங்களை டியூஷன்ல சேர்த்து விடுங்க பாப்போம். 2 நாள் தாங்க டியூஷன் ஒழுங்கா போவாங்க, 3ஆவது நாள் இருந்து டியூஷன் போக மாட்டேன்னு மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. இவங்களால எப்படி படிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஏங்க நீங்க டியூஷன்லாம் போய் தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எங்களுக்குலாம் டியூஷனே தேவை கிடையாது. நாங்கெல்லாம் பிறவிலே படிப்பலிங்க. டியூஷனே போகாம நாங்க கெத்தா படிப்போம். ஸ்கூல்ல சாரும் டீச்சரும் சொல்லி தருவாங்க பாத்தீங்களா, அதை உன்னிப்பா கவனிப்போம். அதை உன்னிப்பா கவனிச்சு மண்டையில ஏத்திப்போம். எக்ஸாம்ல அது ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது சும்மா சர்ன்னு ஆன்சர் எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவாங்க. பாப்பா நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததை நான் தான் பார்த்தேனே. எங்க ஒரு வீட்லயே ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேளுங்க 2 பேத்துல யாரு நல்லா படிப்பான்னு. அவங்களே சொல்லுவாங்க என் பொண்ணு தான் நல்லா படிப்பா, இருந்த இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டாங்க. ஆம்பளை பசங்க படிக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டி அதான் இந்த 2K கிட்ஸ் இருக்காங்களே, அவங்க ஃபோனு தாங்க அவங்க உலகமே. ஃபோன் எடுக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்க்கறது, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது, ஃபேஸ்புக்ல ஷார்ட்ஸ் பார்க்கறது, இப்படியே தான் அவங்களோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. நாங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறோம், யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்கறோம் சொல்றீங்களே, இதெல்லாம் மேக் பண்றது பொண்ணுங்க தானே டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க. இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்களே டான்ஸ் ஆடி வீடியோ போடுறாங்க. அப்புறம் நாங்க பார்க்காம என்ன பண்ணுவோம்? ஆனா ஆம்பளைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய அவங்களோட கவனத்தை சிதறடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்னும் பல வெப்சைட் இருக்குங்க. ஆனா ஆம்பளைங்க அது எல்லாமும் பார்த்துட்டு படிப்புலையும் கவனத்தை செலுத்தி நல்ல மார்க் எடுக்கிறாங்க. இப்படி உங்களால எடுக்க முடியுமா? ஒரு காலமும் பெண்களால எடுக்க முடியாது. எப்போவுமே வருஷம் 12th மார்க்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களோட தேர்ச்சி சதவீதம் தான் அதிகமாக இருக்கும். ஆண்களோட தேர்ச்சி சதவீதம் எப்படியுமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தன்னோட வீட்டு கஷ்டத்தை அறிஞ்சு படிப்பா. ஏன்னா பெண்களை வந்து முன்னாடி காலத்துலலாம் படிக்க விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவங்க நிறைய ஸ்ட்ரகிளை மீறி தான் இன்னைக்கு படிக்க வந்திருக்காங்க. அதனால அவங்களோட நோக்கம் எப்போவுமே படிப்பு மேலே தான் இருக்கும். அவங்களுக்கும் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. நிறைய ஆண் நண்பர்களோட சகஜமாக பழக விடுறாங்க, வீட்டில் வெளியே அனுப்புகிறாங்க. இந்த மாதிரிலாம் முன்னாடி கிடையாது. ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ விஷயம் பண்ணால் கூட படிப்பில் நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும், படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது ஒரு பெண்ணுக்கு தெரியுங்க. ஒரு பெண் தாங்க இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்துறா. என்னங்க பெண்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? பெண்கள் மட்டும்தான் படிக்கிறாங்களா? ஏன் எந்த ஸ்கூல்லையும் ஆண்கள் படிக்கிறது இல்லையா? எங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய எவ்வளோ பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காட்டாலும் தன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கூட படிப்பாங்க. ஜஸ்ட் பாஸ்ல பாஸ் ஆகிற எவ்வளவோ பசங்க கூட வாழ்க்கையில எவ்வளவோ முன்னேறி போயிருக்காங்க. கல்பனா சாவ்லா ஒரு பெண் தானே? அப்துல் கலாம் ஒரு ஆண் தானே? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கண்டிப்பா ஒரு பெண் தாங்க நல்லா படிப்பாங்க. ஆனா ஒரு ஆண் தாங்க நல்லா படிப்பாங்க. யாரு நல்லா படிக்கிறாங்க யாரு நல்லா படிக்கலன்னு மக்களே சொல்லட்டும். மக்களே நீங்களே சொல்லுங்க. மக்களே
மக்களே, உங்களுக்கு இந்த டீடைல் சேனல்ல பொங்கல் சிறப்பு தொகுப்பு பிடிச்சிருந்தனா கண்டிப்பா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப முக்கியம். இந்த குடும்பம் ஒரு கதம்பங்கிற நம்மளோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோலும் இம்ப்ரூவ் பண்ணி தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். வரைக்கும் நம்மளோட குடும்பம் ஒரு கதம்பங்கிற ஸ்டோரி பார்க்காதவங்க ப்ரீவியஸ் எபிசோட் போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மேலே நல்ல நல்ல எபிசோடு வரப்போகுது, சூப்பரா வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நன்றி.